இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது எங்கள் அத்தையோட ரெசிபி. நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம், இல்லாட்டினா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், ஒரு கை நிறைய வெங்காயம் அளவுக்கு வெள்ளைப்பூடு, இதை நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 வத்தல், மிளகா வத்தல், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு, எலும்பு இல்லாத போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா போட்டு புரட்டுறதுலையே அப்படியே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் அழகாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். ரசத்துக்கு இல்லாட்டினா தோசை, இது மாதிரி இட்லி, பரோட்டாக்கெலாம் நல்லா அருமையான சைட் டிஷ்ஷு. அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் தோசை போட்டு இந்த செட்டிநாடு சிக்கன் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ருசியாக சாப்பிட்டு படுத்து நல்லா தூங்கியாச்சு. பாய் பாய். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.